மலேசியாவில் போய் ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் ரொம்ப சென்டிமெண்டலாக பேசினார். நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்திருக்காரு. என்ட்ரி வந்து அவர் ஸ்டைலில் சொல்லணுன்னா மாசாக தான் இருந்துச்சு. ஆனால் எக்ஸிட் தான் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. நமக்கே பார்க்கும்போது வருத்தமாக தான் இருந்துச்சு இந்த விஷயத்த. மலேசியா அதிபர் பயப்படுறாரு. எங்க அண்ணன் வந்து விஜய் வந்து மலேசியாவை கைப்பற்றிட்டாங்க, படையெடுத்தா போய் கைப்பற்றிடுறாங்க. இது ஜனநாயக காலம், மலேசிய குடியுரிமையெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சு அசந்தம்னா எஸ்ஏஆர் இங்கே வந்து விஜய் பேர வாக்காளர் பட்டியல வந்து விடுபட விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு உலகம். மலேசியாவை கைப்பற்றுறது வரைக்கும் பிளான் பண்ணாங்க. இதுவரைக்கும் சொன்ன பொய்யிலேயே பெரிய பொய். இது கடைசி படம். இது கடைசி படம் இல்லைங்க. ஆடுன காலம் பாடுன வாய் நிக்காதுமாங்க. நடிகர் நாசர், நடிகர் சங்க தலைவராக இருக்கிறவரு விஜய் வந்து நடிக்காம இருந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அது ஏன் வைக்கிறாரு? தயவு செய்து நீங்கள் படத்தில் மீண்டும் நடிக்க வேண்டும். தாவேக்காவோட கூட்டணி போவதற்கு 7 கட்சிகள் தயாராக இருக்கு. ஒரு மாபெரும் கட்சின்னு சொல்றாங்க. அது காங்கிரஸ்னும். தாவேக்காவோட ஒருபோதும் காங்கிரஸ் கூட்டணிக்கு போவார். நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. மலேசியாவில் போய் ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் ரொம்ப சென்டிமெண்டலாக பேசினார். நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்திருக்காரு. என்ட்ரி வந்து அவர் ஸ்டைலில் சொல்லணுன்னா மாசாக தான் இருந்துச்சு. ஆனால் எக்ஸிட் தான் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. நமக்கே பார்க்கும்போது வருத்தமாக தான் இருந்துச்சு இந்த விஷயத்த. ஏன் என்னாச்சு விஜய்க்கு அப்படிங்கிற அது ஸ்பீச்சுக்கெல்லாம் பிறகு வரும். முதல்ல அவர் மேலே இருக்கக்கூடிய அக்கறையே அவங்க ஆதரவாளர்களுக்கு காட்டும். தான் விரித்த வலையிலே தானே மாட்டிக்கொள்வதுன்னு சொல்லுவாங்க. தனக்கு பின்னால் ஒரு கும்பல் வருகிறது, கூட்டம் வருகிறது, விசிலடிக்கிற கூட்டம் வருகிறது, ரசிகர் மன்ற கூட்டம் வருகிறது. அவர்கள் அத்துமீறுவதை மௌனமாக ரசிப்பது, லைட்டை போட்டு போட்டு ரசிப்பது, அந்த நெரிசலை வந்து வேண்டுமென்றே தாமதமான யோசிச்சு பாருங்க. கரூருக்கு வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதமாக வந்தவர் ஒரு நாள் முன்னாடி போறாரு. எதுக்கு? ஆடியோ லான்ச்சுக்கு, மலேசியாவுக்கு. அப்போ ஆடியோ லான்ச்சுக்கு கொடுக்குற மரியாதையை அவர் அரசியலுக்கு தரவில்லை. அவர் எவ்ரிடே ஷூட்டிங்கே பர்ஃபெக்டா 10 நிமிஷம் முன்னாடியே இருப்பார். ஆமா, ஏன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் மிக கடுமையாக கண்டிப்போடு அவரை வந்து வளர்த்திருக்கிறார். திரைப்படத்துறையில் அவர் குறிப்பிடத்தக்க சாதனையை செய்ததற்கு வசூல் ரீதியாக சாதனைனா அவர் நல்ல படம்லாம் நடித்ததில்லை, ஓரளவுக்கு வணிக படங்கள் நடித்ததில் முக்கியமான முன்னணி நட்சத்திரமாக வந்ததற்கு இந்த ஒழுங்குகள்லாம் காரணம். ஆனா திரைப்பட வாழ்க்கையில் அவர் பின்பற்றிய எந்த ஒழுங்கையாவது அரசியலை பின்பற்றி இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அரசியலை பொறுத்தவரையில அவர் எதையுமே பின்பற்றுவதே கிடையாது, எந்த ரூல்ஸையும் பின்பற்றுவது கிடையாது. வாமா மின்னல்ன்ற மாதிரி வந்துட்டு டபக்குன்னு போயிடுறாரு. மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக அப்படின்ற மாதிரி, ஆதவர்ஜனா வந்திருக்காக, புசி ஆனந்த் வந்திருக்காக, நிர்மல்குமார் வந்திருக்கிறாங்க. வாமா மின்னலும் வந்தால் டபக்குன்னு போயிடும். பேசுறது ஊராமே 10 நிமிஷம் 11 நிமிஷம். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்டார் அவரு. அதேங்க, ஜனநாயகத்துல நீங்கள் மக்களுக்கு முன்னால் வந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே விமர்சனத்துக்குரியதான். எல்லாமே விமர்சனத்துக்குரியதான். நீங்க மட்டும் கிடையாது. இந்த நாட்டில் மிகப்பெரிய தலைவர்களுங்க, காந்தியிலிருந்து அம்பேத்கர்லேருந்து மிகப்பெரிய வழிகாட்டக்கூடிய தலைவர்களுக்கே விமர்சனம் இருந்திருக்கிறது. நீ அவங்களோட பெரிய ஆள் கிடையாது. அதனால் இன்றைக்கு வந்து தாவேகா அப்படிங்கிற கட்சி வந்து ஒரு கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் இல்லாத ஒரு கூட்டத்தை, கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை, ஒரு தான் தோன்றித்தனமான கூட்டத்தை, தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அவர்களால் மாற்ற முடியல. அந்த தோல்வியை தான் அந்த நெரிசல்ல வந்து அவரையே சேர்த்து தள்ளி விடுறாங்க. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை வந்து தமிழ்நாடு காவல்துறை அவரை பத்திரமாக கூட்டு கொண்டு வந்து வழி அனுப்பி வைக்கலைன்னா கரூர் நெரிசல் மரணத்தில் விஜயவே 4 மிதிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த கூட்டம் மோசமாக இருக்கு. அதனால் அவர் தப்பிச்சதுக்கு தமிழ்நாடு காவல்துறை தான் காரணம். புதுச்சேரியில் போய் தமிழ்நாடு காவல்துறையை தப்பாக பேசலாம், ஆனால் அந்த காவல்துறை இல்லைன்னா ஆதவர்ஜனாவில்னா பிதிக்கிருப்பாங்க வச்சு கூட்டத்தில் சட்னி மாதிரி ஆக்கியிருப்பாங்க. நேற்று இந்த சம்பவத்தை பழனி பஞ்சாமிர்தத்தை இப்போ மிஷின் ஆயிடுச்சு. தொடக்க காலத்துல எல்லாம் சங்கி 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 வந்து மிதிப்பாங்க. அப்படித்தான் தொடக்க காலத்துல வந்து பஞ்சாமிர்தம் தயாரிச்சதா சொல்லுவாங்க. இப்பதான் அதுக்கான எந்திரங்கள்லாம் வந்துடுச்சு. அதனால பழனி பஞ்சாமிர்தமா ஆக்கியிருப்பாங்க இவங்கள.
அதுல இருந்து தப்பிச்சிருக்கிறாங்கன்னா ஒரு சொகுசு வாழ்க்கை, தனி விமானத்துல போற வாழ்க்கை, ஒரு 1,00,000 பேரை திரட்டுறதுல வந்து ஏதோ உலக சாதனை பண்ணிட்டாரு, கிண்ண சாதனை பண்ணிட்டாரு. ஒரு சொர்த்தம் சொல்றான், மலேசியா அதிபர் பயப்படுறாரு. எங்க அண்ணன் வந்து விஜய் வந்து மலேசியாவை கைப்பற்றிட்டா என்ன பண்றது? பழைய காலம் மாதிரியே இருக்காங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மாதிரி படையெடுத்தா போய் கைப்பற்றிடுறாங்க. இது ஜனநாயக காலம். மலேசிய குடியுரிமையெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கூட்டத்தை பார்த்து பயந்துட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அசந்தம்னா எஸ்ஏஆர் இங்கே வந்து விஜய் பேரை வாக்காளர் பட்டியல வந்து விடுபட விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கு உலகம். இங்கே விவரம் தெரியாம மலேசியாவை கைப்பற்றுறது வரைக்கும் பிளான் பண்ணிட்டாங்க. மலேசியாவெல்லாம் கைப்பற்ற முடியாது. அது அப்படிக்கு நீக்கிட்டாங்கன்னா ஓட்டு போராடுவாரு விஜய். படத்துல சர்க்கார்ல எல்லாம் போராடுவாரு. நிஜத்துல குழந்தைகளை நெரிச்சு கொண்டா கூட அப்படியே பார்த்துட்டு தனியா எஸ்கேப் ஆகி ஓடியாந்துருவாரு. குழந்தைகள், பெண்கள், நீங்க அது மட்டும் கரூர் சம்பவம் மட்டும் ஒரு சினிமா வரதா எல்லாரையும் காப்பாத்திருப்பாரு. ஒருத்தர் கூட பாதிப்பு வந்திருக்காரு. நிஜத்துல பின்னங்கால் பிடரியில் எட்டிக்க புறமுதுகு காட்டி ஓடி வந்தார். அதான் அவருடைய வரலாறு. திரையில் பார்க்கிற விஜய் வேற, தரையில் பார்க்கிற விஜய் வேற. இப்போது பாடிக்கொண்டிருப்பது உங்கள் விஜய்னு போட்டாங்கல்ல, இப்பொழுது ஓடிக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் தான். பாடிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, முன்னாடி சினிமாவில் பாடிக்கொண்டிருந்தா சினிமாவில் ஓடிக்கொண்டிருந்தார். சரி, அந்த நிகழ்ச்சியில நிறைய சஸ்பென்ஸ் வச்சுலாம் பேசியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில நிறைய தடைகள் இருந்துச்சு. மலேசிய அரசு வந்து இது முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான், இங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியும் நாசுக்கார் என்லைன் அவர் பேசியிருக்காரு. இவருடைய ரசிகர் ஒருத்தரை கைது பண்ணி கூட்டிட்டு போன காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டு கூட, ஆனால் இவங்க மலேசியாவுக்கு நிகழ்ச்சி ஆடியோ லான்ச்சுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு ஆழமான அரசியல் காரணங்கள் உண்டு. அரசியல் பேசுறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சிக்கே ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறதா? அரசியல் காரணமே கிடையாது. அவரு தமிழ்நாட்டிலே அரசியல் பண்ணல. இன்னும் நான் தான் எம்ஜிஆர் சொல்லிட்டு இருக்காரு தவிர தமிழ்நாட்டிலே அவர் அரசியல் பண்ணல. அவர் பனையூர் பங்களாவில் 4-5 போட்டோ வச்சிருக்கிறாரு. ஒரு மாலையை போட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அன்னைக்கு சொல்லிட்டு, நான் வந்து விஜயகாந்தை வணங்குகிறேன், பிரபாகரன் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள், எல்லாமே ஒரு ஃபோட்டோ தான். ஃபோட்டோ கடை வச்சிருக்கிறவன் யாரோ ஒருத்தன் வந்து விஜய்க்கு ரொம்ப நெருக்கமாக அவன் சொல்லியிருக்கான், நீங்கள் ஃபோட்டோவை மட்டும் பயன்படுத்துங்க, களத்துக்கு போயிடாதீங்க, தேவர் குருபூச்சிக்கு போயிடாதீங்க, கூட்டமாக இருக்கும், நெரிசலாக இருக்கும், உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே இங்கே கூட்டமாக தான் இருக்கும். அதனால அந்த கூட்டம் உங்களுக்காக வந்த கூட்டம்னு சொல்லி தேவருக்காக வந்த கூட்டம் கிடையாது, உங்களுக்காக வந்த கூட்டம் நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அதை வச்சு நான் சொல்லுவார் கண்டிப்பாக. நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். ஃபோட்டோ ஷூட்டும்பாங்கல்ல, அதில் ரொம்ப முன்னணியில் இருக்காங்க. தாவேக்கா தான் வந்து உலக அளவில் வந்து ஃபோட்டோ ஷூட்லையும் ஃபோட்டோக்களை சரியாக பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதுலையும் ரொம்ப பெரிய அளவில் வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய அது சில ஃபோட்டோக்கள் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்குது. பார்ப்போம். அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது சஸ்பென்ஸ் வச்சு பேசினார். என்னென்னா 33 வருடங்களாக தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, உங்கள் ஆதரவு எனக்கு அவ்வளோ கிடச்சிருக்கு, அதற்கு வெறும் நன்றி மட்டும் சொன்னால் பத்தாது, நன்றி கடன் செலுத்த வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நன்றி கடன் விஜய் செலுத்துவார்? அவர் ஏற்கனவே பல பேருக்கு நன்றி கடன் செலுத்தியிருக்காரு. அவங்க அப்பாவோட அவர் பேசுறது இல்லை, அது ஒரு நன்றி கடன். இந்த மேடையில் அப்பாவை ஓடி வந்து கட்டி ஏன் அனுமதிச்சிருக்கிறாங்க. இப்போ எப்படி இந்த திரை விமர்சகர்களாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாம் போயிருக்காங்கல்ல, அது மாதிரி அவருக்கும் ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம வந்து புஷி ஆனந்தனுடைய ஒரு பெரிய பெருந்தன்மை. அப்பா அம்மாவையெல்லாம் உள்ள விட்டுருக்காங்கன்னா பெரிய விஷயம் தானே. நீ உள்ள விட மாட்டேன்னாங்கன்னா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உள்ள விடாத சம்பவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நடந்திருக்கு. அவங்க விஜய் அவர்களுடைய வீட்டிலே நடந்திருக்கு. அதெல்லாம் நடந்திருக்கு, பல இடங்கள் நடந்திருக்கு. ஆர்கே செல்வமணிக்கு கல்யாணம் நடக்கும்போது ரோஜாவோட அந்த விழாவுக்கு நான் போயிருந்தேன், அழைக்கப்பட்டிருந்தேன். ஆர்கே செல்வமணி அப்பா உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அவர் தான் அப்பான்னு தெரிஞ்சிருக்காது இல்லைங்க, சிஎம்க்கு பாதுகாப்பு வழங்குறோம்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் வந்து அவர் ஒரு 4 முளை வேட்டி ஒரு வெள்ளை சட்டை கசங்கினது மாதிரி ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னா யாரோ ஒருத்தன் சாப்பாட்டுக்கு தான் உள்ள வந்துட்டான் போல இருக்கு, சோறு கிடைக்காம ஒருத்தன் உள்ள வந்துட்டான் போல இருக்குன்னு விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் தான் அவரை உள்ள விட்டேன். எனக்கு ஒரு வாலண்டியர் கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு. அதனால நான் தான் ஐயோ உள்ள போக முடியாது, அவர் தான் அப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படியா சார் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி சார் நம்புறதுன்னு கேட்குறேன். இல்லை இப்போ இந்த பிரசவ வீடியோ எடுத்தா நான் அனுப்ப முடியும், அவர் அவங்க அம்மா அவர் அப்பா கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் அவமானப்படுத்தல. ஒரு ஆளா ஏத்துக்கிட்டாங்க. ஒரு 87,000 பேர்ல ஒரு ஆளா ஏத்துக்கிட்டாங்க. மகிழ்ச்சியா இருக்கு. தந்தையே வீட்டுக்குள்ள சேர்க்காத ஒரு நபர் அப்படிங்கிற தொடர்ச்சியான விமர்சனங்கள் இருந்துச்சு. மட்டுமா பேச்சுலரா வேற இருக்காரு, யாரையுமே சேர்க்கறது இல்லை.
இல்லை அங்கே தான் வரேன். இப்போது இவருடைய கடைசி படம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறார், சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறோம், கேட்குறோம். அதற்கான ஒரு விழாவாக தான் இந்த ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் பேசும்போது கடைசி படம் அப்படிங்கிற டெபியூட் பண்ணுற மாதிரி டான்ஸ்லாம் ஆனாங்க, எல்லாமே இருந்துச்சு. இவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு தருணமாக தான் அதை வந்து பார்க்க முடியும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸால். விஜயே அப்படி தான் பார்க்குறாரு, அதனால தான் அவர் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணார். அதில் கூட தந்தை தாய் வந்திருக்காங்க, மனைவி மகள் யாருமே கலந்துக்கலையே. அப்போ இது என்ன எப்படி எடுத்துக்கிறது? அவங்களுக்கு விருப்பம் இல்லை, வரலன்னு எடுத்துக்கலாம். அரசியல் நீங்க சொல்லிடுவீங்கனால குடும்பத்தை ஒரு அளவு அரசியல் நடைக்கு வராத பண்ணிக்கலாம். இல்ல அரசியலுக்கு வர விருப்பம் இல்லைன்னா அரசியலுக்கு மக ஒய்ஃப் எல்லாம் கூட்டணும் அவசியம் கிடையாது. ஆனா விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணம், அதுல இவங்க இல்ல அப்படிங்கறத நம்ம எப்படி? குடும்பத்துல இருந்து யார் வரலன்னா என்னங்க, கலை குடும்பத்துல இருந்து பூஜா ஹெக்டே வந்தாங்கல்ல, அது பத்தாது அவங்களுக்கு. பல பேர் வந்திருக்காங்க. ஆனா இன்னொன்று விஷயம், இவங்க இதுவரைக்கும் சொன்ன பொய்யிலேயே பெரிய பொய், இது கடைசி படம் சொன்னாங்க. இது கடைசி படம் இல்லைங்க. ஆடுன காலம் பாடுன வாய் நிக்காதுமாங்க. எம்ஜிஆர் 77 முதலமைச்சர் ஆயிட்டாரு, 72 கட்சி ஆரம்பிச்சு 75 முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப மொராஜி தேசாய் பிரதமரா இருக்காரு. எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு. இப்ப பார்த்தாலும் பிரச்சனையாகவும் சொல்றாங்க, அதை சரி பண்ணல, இதை சரி பண்ணல, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இவங்க வந்து இப்படி இருக்காங்க சொல்லிட்டு கையெழுத்து பயில போட்டுக்கிட்டே இருக்க சொல்றாங்க. கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. போனோமா ஒரு டான்ஸை போட்டோமா, சண்டையில் நடிச்சோமா, கத்தி சண்டை போட்டோமா, கை தட்டினாங்களா, எப்படி இருந்துச்சு வாழ்க்கை? யாரும் கையெழுத்தா போட சொல்றாங்க. மொராஜி தேசாய்க்கு ஒரு கடிதத்தை போடு, மறுபடியும் நடிக்கிறதுக்கு அனுமதி, பெர்மிஷன் கொடுங்க, பார்ட் டைமாக நான் பண்ணிக்கிறேன். முதலமைச்சராகவும் இருந்துக்கிட்டு இடையில போய் நடிச்சுட்டு வர்றேங்கிறாப்புல. அவரால் முடியல, இருக்க முடியல. ஆமா, வயசு கொஞ்சம் வயசு கிடையாது, அப்பயே அவருக்கு 65 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் அவருக்கு கதாநாயகர்களோட ஆடுறதுக்கு அவருக்கு ஆர்வமாக தான் இருந்திருக்காரு. அப்புறம் கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, நீங்க தெரிஞ்சோ தெரியாமோ தலைவர் ஆயிட்டிய, ஏத்துக்கிட்டாங்க மக்கள். இதுக்கு மேல போய் நீங்க வந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க, வேணாம் அப்படின்னு ஒன்று. அப்புறம் தான் அவர் ரொம்ப மனசே இல்லாமல் தான் கைவிட்டிருக்காரு. இல்லை அது வந்து கவிஞர் வாலிகிட்ட சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுங்க, நான் முதலமைச்சர் போஸ்டிங்கில் ஒரு லீவை போட்டு வந்து நான் நடிச்சு கொடுத்துட்றேன் 40 நாளைக்கு அப்படின்ட்டு இருக்காரு. அதை நம்பி அவர் வேற கதையெல்லாம் எழுதியிருக்காரு, வாலியே பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வரலாற்று. எதுக்கு சொல்றேன்னா, ஆடுன காலம் பாடுனவை நிற்காது. ஓகே, இது எல்லாருக்குமே அதே இதுதான் வரும் அப்படிங்கிறது. ஆட்டக்காரங்க நிப்பாட்ட மாட்டாங்க. வந்து நீங்க வந்து இந்த சின்ன சின்ன நெருப்பு வளையத்துக்குள்ள டபக்குன்னு உள்ள போய் குதிக்கிறாங்க பாருங்க, சர்க்கஸ் பண்றவங்கலாம். இந்த வளையத்துக்குள்ள எப்படா போறாங்க? அது நெருப்பு வேற எரியுது, நல்லா போறாங்களே, எதுவுமே பாதிப்பு இல்லாம, நெருப்பு தீண்டாம அப்படி சடக்குன்னு அப்படி விழுகிறாங்களே, எப்படி விழுகிறாங்க அப்படின்ன உடனே ஒரு பயங்கரமான பழையத்துடனே அவன் தெரிஞ்சிருக்கான். அவன் யோசிச்சிருக்கான், நம்ம திருடுறதுக்காக உள்ள வீட்டுக்குள்ள ஏதாவது வந்து ட்ரில் பண்ணி உள்ள போனோம்னா உடம்பு போக மாட்டேங்குது. இவங்க வேற 5க்கு 10க்கு ஆடிட்டு கிடக்காங்க, நான் இவங்களை கூட்டு போனோம்னா உள்ள போயிடலாம்லன்ட்டு கூட்டு போயிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், எஸ்மா கை தட்டுங்கிற பார்த்தா உள்ள போக வேண்டியிருக்கான் திருட போகிற இடத்துல. கூத்தாடிகளுடைய வாழ்க்கை, அவங்க சீரியஸ்னஸை உணர மாட்டாங்க. கைதட்டு சத்தா மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கிறாங்க. இதுதான் உளவியல். நடிகர் நாசரு, நடிகர் சங்க தலைவராக இருக்கிறவரு, விஜய் வந்து நடிக்காம இருந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அது ஏன் வைக்கிறாரு? பல பேர் தளபதி நீங்க போயிடாதீங்க, அடுத்த ஆட்சி தளபதி, அது உண்மைதான், அடுத்த ஆட்சி தளபதி ஆட்சி தான் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி. அரசியல்ல ஒரு தளபதி இருக்கிறார், சினிமாவில் ஒரு தளபதி இருக்கிறார். அரசியல் தளபதி வந்து மு க ஸ்டாலின் தான். மீண்டும் தளபதி ஆட்சி தான் வரப்போகுது. அது எந்த தளபதிங்கிறத இப்போ குழப்பமா இருக்கு எனக்கு. அவர் குட்டி கதை சொன்னார், கேட்டீங்களா? ஒரு மலையில வந்து ஒரு கொடையை கொடுத்து விட்டாங்க. அந்த கொடையை போய் இன்னொரு இடத்துக்கு போனா அது கடைசியில வந்து அந்த ஆட்டாக்காரன்ட்டே வந்துருச்சு. கதை சொன்னார்ல, என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பல கோடியை விட்டுட்டு வர்றேன்ல, 1000 கோடியை எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிறது அர்த்தம். சும்மா நான் வந்து இழிச்சாப்பே கிடையாது. இல்ல, நீங்க எனக்கு பல கோடி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நான் அதெல்லாம் திருப்பி அவர் யாருக்குமே கொடுக்க மாட்டாரு. இப்போ ஆதரவர்ஜன காசுல தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவர் கொடுக்கவே மாட்டார். 200 ரூபா டிக்கெட் அவங்க 2000 ரூபாய்க்கு விற்கிறவங்க, அதுவே ஊழல் தானே, அதுவே முறைகேடு தானே. அதனால ஜனநாயகன் வந்து கடைசி படங்கிறது போய் இப்போ பெரிய வைத்தறிச்சு அவங்களுக்கு என்னன்னா, பராசக்தி போட்டிக்கு வந்து ஒருவேளை ஜனநாயகம் படுத்துருச்சுன்னா, பராசக்தி ஓடிச்சுன்னா என்ன ஆகும், இந்த பயத்தில் இருக்காங்க.
ஏன் பராசக்தி ஓடுன்னு பயப்படுறாங்கன்னா 1965 காலகட்டங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தப்ப பெருவாரியான இளைஞர்கள் கிளர்ச்சியாக எழுந்து நம்ம மெரினா போராட்டத்தை பார்த்தோம், ஆமா பல நாட்கள் பார்த்தோம், பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு போலீஸ் தடியடியில் அதை கலைச்சிட்டாங்க. துப்பாக்கி சூட்டுக்கு கூட அஞ்சாம நெஞ்சுக்கு நேர துப்பாக்கியால் வந்து துளைத்த போதும் உயிர் தியாகம் செய்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மடிந்த போதும் அந்த போராட்டத்தை அரசால் நிறுத்த முடியல, காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல. உளவுத்துறை ரிப்போர்ட், மத்திய அரசு உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்க தெரியுமா? இராணுவத்தையே கொண்டு வந்து முற்றுகையிட்டாலும் தமிழர்கள் தங்கள் தாய்மொழியை விட்டு கொடுக்கவே மாட்டான். தாயை நேசிப்பதை விடவும் தாய் மொழியை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கேன். காதலுக்காக உயிர் கொடுத்தவனை பார்த்துருக்கோம், வேற உறவுகளுக்காக உயிர் கொடுத்தவனை பார்த்துருக்கோம். உலகத்திலேயே தாய்மொழிக்காக உயிர் கொடுத்தவர் என்ன இருக்குன்னா தமிழினம். அந்த வரலாற்றை, அரசினுடைய அடக்குமுறைக்கு அஞ்சாம இளைஞர்கள் கிளர்ந்தெழுந்த வரலாற்றை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பராசக்தியில் காட்டியிருக்கான். அதுக்கு முன்னாடி இந்த படம் நிற்குமா நிற்காதான்னு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இது ஒரு வழக்கமான கமர்ஷியல் படம், ஏற்கனவே தெலுங்குல வந்த படம். இவருடைய ரசிகர்கள் வந்து ஃபுல் பண்ணிடுவாங்க. அதுல எனக்கு சந்தேகம் கிடையாது. வினோத் வேற ஒரு இது கொடுத்துருக்காரு, நீங்க வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருக்காரு. இது வந்து முழுக்க முழுக்க விஜய் படம், என்டர்டைன்மெண்ட் படம், அதை மட்டும் மனசுல வச்சிருவாங்க. டைரக்டர் படமே அவர் நடிச்சது இல்லையா? ரஜினிகாந்த் வந்து முழுசாக தன்னை ஒப்பு கொடுப்பார் ஒரு இயக்குனருடைய கதைக்காக. அவர் அப்படியே மாறுவார், கபாலியா மாறுவார், வேற வேற கேரக்டரை மாறுவார்ல. விஜய் படத்துல விஜயாவே தானே தெரிவார் அவர். எங்கேயாவது அவர் வந்து இந்த கெட்டப்பை மாற்றி, இப்போ அன்பே சிவத்தில் கமலஹாசன் ஒரு பக்கம் கண்ணாடி உடஞ்சி கெட்டப்பை மாற்றி வர்றாருல, எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? விற்க கூட மாற்றி வைக்க விரும்பாதவர் விஜய். தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்குவேங்கிறாரு. சினிமாவிலேயே ஒரு மாற்றத்தை உருவாக்காதவர். இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின், இன்னைக்கான பேசுபொருள் விமர்சனங்கள் கருத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். தாவேக்காவோட கூட்டணி போவதற்கு 7 கட்சிகள் தயாராக இருக்கு. எல்லாமே லெட்டர் கட்சியா? இல்ல, அந்த 7 கட்சிகள் எதுன்னு நான் வச்சுட்டு இருக்கேன். அது ஒண்ணு, ஒரு மாபெரும் கட்சின்னு சொல்றாங்க, அது காங்கிரஸ்னும். தாவேக்காவோட ஒருபோதும் காங்கிரஸ் கூட்டணிக்கு போவாது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரமுகர்கள் அப்படிப்பட்ட விருப்பங்களை வெளிப்படுத்துகிறார்கள், விஜயோடு உரையாடுகிறார்கள். ஆனா அது குழப்பத்தை விளைவிக்க அதிகாரப்பூர்வமாக செல்வ பெருந்தகை பேசாம திருச்சி வெளிச்சாமி பேசுறது மூலமாக, அதிகாரப்பூர்வமாக கட்சியின் பொதுச் செயலாளர்களோ அல்லது அறிவிக்கப்பட்டவர்களோ பேசாம, பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி அது ஆளுக்கு ஆளு தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன். காங்கிரஸ் கட்சி வந்து எப்படின்னா ஆளாளுக்கு பேசுவாங்க. ஓவர் ஜனநாயகம். கடவுள் தனக்கு மிகவும் குழப்பமான நேரத்திலே தான் காங்கிரஸை படைத்தார்னு கண்ணதாசன் எழுதியிருக்காரு அந்த காலத்துல. அது மாதிரி இவங்க ஆளுக்காளு பேசுவாங்க தாண்டோண்டித்தனமா. அதனால அது நடைமுறைக்கு வராது. ஏன்னா தேர்தல் என்பது பல கோடி ரூபாய் முதலீட்டுல தேர்தலில் போட்டிட்டு பல கோடி ரூபாய் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய பிசினஸா மாறிச்சு. நம்ம எவ்வளவு கொள்கை. ஃபெலிக்ஸ் வந்து தாவேக்கால சேர்ந்திருக்காரு. அவரு இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. காங்கிரஸ் வந்து காங்கிரஸும் தாவேக்காவும் இணையும், காங்கிரஸும் தாவேக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. அதை நான் உறுதியா சொல்லுவேன். இணைகிறது உண்மைதான். யாராவது ஒரு ஆளை கூட்டிட்டு போய், இப்ப செங்கோட்டையனை கூட்டிட்டு போனால தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, புதுச்சேரி கேரளாக்கும் பிளஸ். அதனால அவங்க விஜய் எதிர்பார்க்கறது காங்கிரஸ் வந்து தாவேக்கா வேணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறாரு. என்ன செய்வாங்கன்னா கட்சியை இணைக்க முடியாது, எந்த கூட்டணி சில நபர்கள் ஒரு சில நபரை பிரிப்பாங்க. இப்ப திராவிட இயக்க பேச்சாளராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நாஞ்சில் சம்பத்தை கூட்டு போயிடுவாங்க, ஏடிஎம்கே செங்கோட்டையை கூட்டு போயிடுவாங்க. அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ்ல வந்து யாராவது வந்து ரொம்ப நாள் கத்திட்டு கிடந்து சும்மா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த கத்திக்கிட்டே கிடக்குறாப்புல காங்கிரஸ்ல ரொம்ப வருஷமா, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, சரி வா விஜய்கிட்ட கூட்டு போக சொல்லி ஒரு சால்வையை போத்தி பெலிக்ஸுக்கு போட்ட அதே சாலை போட்டு விட்டுருவாங்க, துண்டை போட்டு விட்ருவாங்க, கட்சி துண்டை போட்டு விட்ருவாங்க. போட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுமொத்த ஊடகமே வந்துருச்சு, ஒட்டுமொத்த ஏடிஎம்கேயும் வந்துருச்சு. செங்கோட்டையை வந்தோடனே ஒருவான சோத்துக்கு ஒரு ஸ்கோர் பத மாதிரி ஏடிஎம்கே வந்துருச்சு. அவர் டெய்லி ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் எம்ஜிஆர் போல விஜய், ஜெயலலிதா அம்மா போல விஜய்ங்கிற வார்த்தையை ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் மென்ஷன் பண்றாரு. அதுதான் அவர் கொடுத்த அஜெண்டாவா? ஆமா, அவருக்கு வேற என்ன இருக்கு? அதாவது கடைசி காலத்துல அந்திம காலம் வாங்கல, கடைசி காலத்துல திண்ணையில இருந்து சில பேர் புலம்புவாங்க தெரியுமா? தாவேக்கா திண்ணையில இருந்து புலம்புறாரு, டிஜிட்டல் திண்ணைகள்ல புலம்புறாங்க. ஒன்னுத்துக்கு ஆகாது, கிரிமினல் வேஸ்ட் மைண்ட்ல. இந்த 2026 தேர்தல் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஷூட்டிங் போறாரு விஜய். வேல்பாரி கதையை கேட்டு வச்சிருக்காரு. அது வரைக்கும் அவருக்கு வந்து இது ஒரு ப்ராஜெக்ட். அவருக்கு
இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. வேல்பாரி சங்கர் அவர்கள் வந்து சங்கர் block பண்ணி இயக்க போறாரு. வச்சிருக்காரு. சு வெங்கடேசன் நாவல் ம், விகடன்ல தொடரா வந்தது. ம், அது உடனடியாக ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ம். அதனால இந்த தாவேகாவை நம்பி போனவங்க பூரா ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் செங்கோட்டையனை கூப்பிடுவாங்களே தவிர ம், சட்டமன்றத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, ம். நாடாளுமன்றத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. எந்த தேர்தல் அரசியலையும் யாரும் வெல்ல முடியாது. தாவேகா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கட்சி, ம். பொழுது போகாதவர்களுக்கான. இப்போ நகைச்சுவை மன்றம் நடத்துகிறேன், பல மணமகிழ் மன்றம் நடத்துகிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு இடம். ம். திருவிழாவில் வந்து ராட்டினம் சுற்றிக்கிட்டே இருப்பான். திருவிழா முடிஞ்சோடனே போய் ராட்டினம் சுற்றின பார்த்துருக்கீங்களா? இல்ல இல்ல திருவிழா முடிஞ்சோன்னா கடைக்கு போயிடுவாங்க. ம், ஒருத்தன் வந்து இது வித்துருவேன் வந்து ம். அது மாதிரி தான் அது பஞ்சு மிட்டாய் விற்பாங்க. ஓகே தாவேகா காரங்கிறவன் இப்ப திருவிழாவில் பஞ்சு மிட்டாய் விற்கிற சரி, மாதிரி உங்களோட பஞ்சு மிட்டாய்க்காரன் கிளம்பிடுவான். ஓகே. தாவேக்கு ஆதரவாளர்கள் உங்க பேட்டியை தொடர்ந்து பார்ப்பாங்க. அவங்களுக்காக கடைசியா ஒரு கேள்வி. மலேசியாவில் விஜய் பேசியிருந்தாரு, வாழ்க்கையில முன்னேற நண்பர்களை விட வலுவான எதிரிகள் தான் வேண்டும், வலுவானவர்களை எதிர்த்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு. அது ஒரு கேள்வி. 2 கேள்வி ஒன்னா கேட்டுறேன். விஜய் தனியா வருவாரா அணியா வருவாரா அப்படிங்கிற பேச்சும் இருக்கு. 33 வருஷமா நான் மிகப்பெரிய அணியான மக்களோடு தான் இணைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது 2க்கும் எப்படி வலுவான எதிரி என்றால் ம். அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிற இந்தியா மொத்தமைக்குமே, இந்தியா முழுமைக்குமே மிகப்பெரிய அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிற பாஜகவை எதிர்ப்பதற்கு உனக்கு சொல்லிட்டாரே, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரே. கிறிஸ்துமஸ்ல போய் கேக் சாப்பிட தெரியுது, கிறிஸ்தவனை அடிக்கும் போது அதை தடுப்பதற்கு, வெறுப்பு அரசியலை வந்து தடுப்பதற்கு ஒரு அறிக்கை விடுறதுக்கு துப்பு இல்லை, துணிச்சல் இல்லை, எந்த விதமான தைரியமும் இல்லை விஜய்கிட்ட. நீ பாதிரியார்கிட்ட போய் நீ நிக்கிற, நீ கர்த்தர்கிட்ட அதுக்கே முதல்ல பாவம் பண்ணி கேட்கணும். நீ இல்ல அந்த ஃபாதர்ஸ் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎம் விஜய் இல்ல அவர்கள் பாவம் பண்ணி கேட்பாங்க. இவர் நிரந்தர பாவி ஆயிட்டாரு. கிறிஸ்தவர்கள் தாக்கப்படும் போது அதை கண்டு காணாம இருக்கிறது மூலமாக விஜய் யாருடைய ஆள் என்பது நமக்கு தெரியுது. ஒண்ணு. இன்னொரு விஷயம், நான் அணியா வருவேன், அப்படி வருவேன், இப்படி வருவேன். மக்களோடு தான் என்னோட தமிழ்நாட்டு அரசியலுக்கு நீங்கள் பிணியாகத்தான் வர முடியும், அணியாக ஒரு நாள் வர முடியும். நன்றி சார், நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். குழப்பமான ஒரு சூழல் தான் தொடர்ந்து இருக்கிறது தமிழக அரசியல் களத்துல. பார்ப்போம் யார் யாரோட கூட்டணி போறாங்கன்னு. மீண்டும் பேசுவோம்.